வெல்கம் டு கிரேட் கோச்சிங் சென்டர். நீங்க நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNUSRB SIPC ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு மேக்ஸ் பார்க்க போறோம். மேக்ஸ்ல என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி. ஓகேவா? கூட்டு வட்டியில ஒரு சம்மு நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு மாடல் ஃபுல்லாவே பேசிக் எப்படி கூட்டு வட்டி ஈஸியா கண்டுபிடிக்கிறது, ஒரு 10 செகண்ட்ஸ்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாடல் தான் நம்ம பார்க்க போறோம். கூட்டு வட்டி அடுத்து தனி வட்டி அடுத்த வீடியோல நான் போறேன். அடுத்து இன்னைக்கு போடுறேன், நீ அதை நீ பாத்துக்கலாம். ஓகேவா? கூட்டு வட்டி நிறைய பேர் ஃபார்முலா போடுவாங்க, இன்னொன்னு கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க. அந்த மெத்தட் இல்லாம வேற எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எப்படி உருவானுச்சுன்னு சொல்லிடுறேன், அதை மட்டும் பார்த்துட்டு அப்படின்னா ஈஸியா நீ உள்ள வந்துடலாம். ஓகேவா? நம்மளோட ஃபார்முலா எப்படி உருவாகுது, 2131 461 464 4641 எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 11. ஓகேவா? 11 பவர் 1 என்னன்னா 11 தான். 11 ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் நீ கூட்டிட்டு வந்தாலே போதும். ஓகேவா? 1 அப்படியே போட்டுரு, 1 கூட்டினா 2, இந்த 1 அப்படியே போட்டுக்க 121. 11 கியூப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கொயரை 11ஆல பெருக்குனா 11. 11ஆல எதை பெருக்கினாலும் ஃபர்ஸ்ட் நம்பரை போட்டு 2 கூட்டிக்க, 1 2 கூட்டினா 3, 1 2 கூட்டினா 3, இங்க நம்பர் இல்லைன்னா அந்த 1 அப்படியே போடும். 11 பவர் 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1 அப்படியே போடுற 3, 1 3 கூட்டினா 4, 3 3 கூட்டினா 6, 1 3 கூட்டினா 4, இங்கிட்டு ஒரு நம்பர் இல்லை அப்படின்னா அந்த 1 தூக்கி அப்படியே போடும். ஏன்னா திடீர்னு கூட்டு வட்டின்னு சொல்லிட்டு இவன் 11ஓட மடங்கு சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்காதான். இதுதான் நம்மளோட ஃபார்முலாவே, கூட்டு வட்டியோட ஃபார்முலாவே இதுதான். இந்த ஃபர்ஸ்டா இருக்கு பாத்தியா, இந்த 1 எல்லாத்தையும் தூக்கிடு, மீதி இருக்கிறதா ஃபார்முலா. 21 வந்து 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. பவர்ல கொடுத்துருக்கேன் பாத்தியா, அந்த 2 வருஷத்துக்கான ஃபார்முலா 21. இந்த பவர்ல கொடுத்துருக்க 3 கொடுத்துருக்கா 3 வருஷத்துக்கான ஃபார்முலா 331. 4 வருஷம், ஏன் பவர்ல 4 கொடுத்தோம்னா 4 வருஷத்துக்கான ஃபார்முலா 4641. கூட்டு வட்டியில நம்ம கேட்கறது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம், அவ்வளவுதான் கூட்டு வட்டின்னு பேசிக் கேட்டானா அதான் கேட்பான். ஓகேவா? 2 வருஷம் கூட்டு வட்டி கேட்பான், 3 வருஷம் கூட்டு வட்டி கேட்பான், 4 வருஷம். அப்ப 2 வருஷம் கூட்டானா நம்ம ஃபார்முலா என்ன 21, 3 வருஷம் கேட்டா ஃபார்முலா 331, 4 வருஷம் கேட்டா ஃபார்முலா 4641. ஓகேவா? சரி, இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. அப்படியே நம்ம சமூகக்குள்ள போயிடலாம். 10 செகண்ட்ல எப்படி சால்வ் பண்றது மட்டும் பாரு. ஓகேவா? பர்சன்டேஜ் மட்டும் உனக்கு ஈஸியா இருக்கும். பர்சன்டேஜ் நான் தனி வட்டியில எப்படி பாக்குறதுன்றத நான் அதுல சொல்றேன். இதுல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? சரி, நம்மளுக்கு கொஸ்டின் என்ன சொல்லிடுறாங்க பாரு. ஃபர்ஸ்ட் 6000க்கு 5% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு மொத்த தொகை என்ன அப்படின்னு கேக்குறான். கூட்டு வட்டி வேற, மொத்த தொகை வேற. ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? கூட்டு வட்டின்றது வேற, மொத்த தொகை அமௌண்ட்ன்றது வேற. கூட்டு வட்டின்றது வெறும் வட்டியை மட்டும் சொல்றது. மொத்த தொகை கேட்கறான் அப்படின்னா அசலையும் வட்டியையும் கூட்டினா மொத்த தொகை. அசலோட அந்த வர வட்டியை சொல்றதா மொத்த தொகை. அவன் கேள்வியில என்ன கேட்டிருக்கான், மொத்த தொகை கேட்டிருக்கான். ஓகேவா? சரி, உள்ள போலாமா கொஸ்டின்குள்ள? அசல் 6000க்கு 5%க்கு 2 ஆண்டுக்கு கூட்டு வட்டி கேட்கறானா? நம்மளோட ஃபார்முலா என்ன, 2 வருஷம் தான் 21. 2 வருஷத்துல ஃபார்முலா 21. எத்தனை பர்சன்டேஜ் கேட்கறான், 5% கேட்கறானா? இதுல 5% கண்டுபிடிக்கலாமா? 10% எவ்வளவு, 600. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அந்த 10%ல பாதி 5%. அப்ப 600 10%, அதுல பாதி 300ன்றது 5%. அப்ப 300 ஃபர்ஸ்ட் போட்டுற வேண்டியதான். ஃபர்ஸ்ட் அசலுக்கு 5% கண்டுபிடிச்சு இங்க போடு. ஒரு ஸ்தானம் பண்ணி வச்சா 10%, அதுல பாதி 5%. இப்ப இதுக்கு 5% கண்டுபிடிச்சு இங்க போட போற 10% 30, அதுல பாதி 15. அவ்வளவுதான். இதை மல்டிப்ளை பண்ணி கூட்டினா ஆன்சர் 300 × 2 600 பிளஸ் 1 × 15 15 கூட்டினா 615 ஆன்சர். அவ்வளவுதான். நீ இதை கூட்டியா போடணும் அவசியம் இல்ல, அப்படியே வச்சே போடலாமோ. 2 × 300 600, 1 × 15 15 15 பிளஸ் 600 எவ்வளவு 615. வேகமா போட்டு போயிட்டே இருக்கலாம். பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்படி நம்ம பர்சன்டேஜ் எடுக்கிறோன்றது ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். ஓகேவா? 10% 600, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%, அதுல பாதி 5%. அவ்வளவுதான். புரியுதா? சரி, 2வது கொஸ்டின் போலாமா? இது 2 வருஷத்துக்கு கேக்குது. இதுல அது மொத்த தொகை கேட்டிருக்கான். நம்ம 615ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டு வட்டி மட்டும். இப்ப மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா அசல் ஆல்ரெடி அவன் எவ்வளவு சொல்லியிருக்கான், 6000 சொல்லியிருக்கான். அப்ப 6000 பிளஸ் வட்டி எவ்வளவு, 6615. 6615. அப்ப மொத்த தொகை 6615. கூட்டு வட்டி கேட்கறது 615. அசலோட சேர்த்து சொன்னா, வட்டியை சேர்த்து சொன்னா மொத்த தொகை, வட்டியை மட்டும் சொன்னா கூட்டு வட்டி. அவ்வளவுதான். புரியுதா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், அசல் 4000 10%, கூட்டு வட்டியில 3 வருஷத்துக்கு மொத்த தொகை காண்க. கொஸ்டின் பாரு, மொத்த தொகை காண்க. ஓகேவா? அசல் 4000க்கு 10% கூட்டு வட்டியில 3 வருஷத்துக்கு கேட்கறானா? 3 வருஷம்னு சொல்லிட்டா நம்ம என்ன பார்க்கணும், ஃபார்முலா 331. அசல் எவ்வளோ 4000 10%. அப்படியே 4000 10% எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 400 தான் 10%.
400ல 10% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 40. 40ல 10% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 4. அப்படியே மல்டிப்ளை பண்ணி சொல்ல போறோம், அவ்வளவுதான் ஆன்சர். 3 × 400 1200. 3 × 40 120. அப்ப 1200 ஒரு 120 1320. இங்க ஒரு 1 × 4 4. அப்ப 1320 ஒரு 4 1324. அவ்வளவுதான் ஆன்சர் 1324. அது அவன் மொத்த தொகைன்னு போட்டு கேட்டிருந்தா என்ன சொல்லணும், அசலோட கூட்டி சொல்ல போறேன். அசல் எவ்வளவு 4000. 4000 பிளஸ் 1324 5324. அவ்வளவுதான். கூட்டு ஓட்டு மட்டும் கேட்பான், ஏன்னா மொத்த தொகை கேட்பான். அவ்வளவுதான். புரியுதா? சரி, மறுபடியும் சொல்றேன், நல்லா பாரு. உனக்கு இதுல மல்டிப்ளை பண்றது புரியல, மனசுல கூட்ட முடியல அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க. 400 × 3 எவ்வளோ 1200. 40 × 3 120. 1 × 4 4. எல்லாத்தையும் கூட்டி பாரு 1324 வந்துடும். அவ்வளவுதான். அதோட அசலை கூட்டினா ஆன்சர் வந்துடும். புரியுதா? நம்மளுக்கு ஃபார்முலா தான் முக்கியம். 2 வருஷம்னா 2-1, 3 வருஷம்னா 3-3-1. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. இது 2வது கேள்வி. அடுத்து 3வது கேள்வி. 8000 அலெக்சாண்டரிடம் 12% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு வாங்கினார். நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறது பர்சன்டேஜ் எப்படி இருக்க போகுது, 12 இருக்கு. 12% வருஷம் எத்தனை, அசல் எவ்வளவு 8000. 2 வருஷம். 2 வருஷம்னா ஃபார்மா என்ன 2-1. அவ்வளவுதான். ஓகேவா? 12% என்ன செய்யணும் அப்படின்னா 8ஆல டிவைட் பண்ணா 12%. இப்ப எப்படி 25%னா 4ஆல டிவைட் பண்ணா 25%. 50%னா 2ஆல டிவைட் பண்ணா 50%. அப்ப 12%னா நீ என்ன செஞ்சா போதும்னா 8ஆல டிவைட் பண்ணா 12%. அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்ப 8000க்கு 12% என்ன, 8ஆல அடி பார்க்கலாம் 1000. முடிஞ்சா? அவன் டிவைட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பான். 1000 8ஆல அடி பார்க்கலாம் 125 வரும். உனக்கு அடிக்க தெரியலன்னா 1000 ஃபர்ஸ்ட் 4ஆ பிரி, 4ஆல அடி. 4ஆல பிரிச்சா 150 250 250 250 வரும். மறுபடியும் இன்னொரு தடவை பிரி. இல்லைன்னா 2 ஃபர்ஸ்ட் 1000 2ஆ பிரிச்சா எவ்வளவு வரும் 500 500 வரும். அந்த 500 இன்னொரு 2ஆ பிரிச்சா 250. இன்னொரு 2 4 2 பிரிங்கன்னா 8. 8ஆல டிவைட் பண்றது, இல்லைன்னா 8ஆலே அடிச்சிரு. 1000 8ஆல அடிச்சுன்னா 125. இப்ப பெருக்கி கூட்ட போறோம். அவ்வளவுதான். 2000 2 × 1000 2000. 1 × 125 125. 2125 ஆன்சர் ஆகும். அவ்வளவுதான். கொஸ்டின் பாக்குற சதவீதம் அதுக்கு கொடுத்து என்னடா வித்தியாசமா இருக்குன்னு பார்க்க தேவையில்ல. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா வேலை முடிஞ்சு, அடிச்சு தூக்கிடலாம். ஓகேவா? சரி, இது 3வது கொஸ்டின். கூட்டு வட்டி மட்டும் கேட்டா ஸ்ட்ரைட்டா நான் அடிச்சு போட்டு நான் ஆன்சர் சொல்லிருக்கேன். அதையும் மொத்த தொகை கேட்டானா அசலோட கூட்டி சொல்லியிருப்பேன். இதையும் கூட்டி சொல்லியிருப்பேன். ஓகேவா? அடுத்து 4வது கேள்வி. வில்சன் என்பவர் 7500 4% கூட்டு வட்டியில் 2 வருடத்திற்கு முடிவில் அவர் பெரும் தொகை என்ன, வட்டி கேட்கிறான். ஓகேவா? 7500 4%. 2 வருஷம்னா ஃபார்முலா 2-1. 4% எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. இந்த 1% 4ஆல பெருக்குனா 4%. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 4ஆல பெருக்கு 4%. அப்ப 75 × 4 எவ்வளவு அப்படின்னா 2 75 150. 4 75 300. அவ்வளவுதான். இப்ப 300 அப்படின்னு வந்துரும். இப்ப 300க்கு 4%. சேம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 4ஆல பெருக்க போற. 3 2 ஸ்தானம் தள்ளி வச்சா 3 3 4ஆல பெருக்கினா 12. அப்ப 2 × 300 600 பிளஸ் ஒரு 12 612. அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? பர்சன்டேஜ் எடுக்கிறது மட்டும் தான் இங்க வேலை. பர்சன்டேஜ் ஈஸியா கத்துக்கினா வேலை முடிஞ்சு. நம்மளுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரியும், அடுத்து பர்சன்டேஜ் தெரியும். ஃபார்முலா 2 வருஷத்துக்குனா 2-1, 3 வருஷத்துக்குனா 3-3-1, 4 வருஷம்னா 4-6-4-1, 4 வருஷம்னா 4-6-4-1. உனக்கு தெரியல அப்படின்னா அந்த 11 ஸ்கொயர் 11 கியூப் 11^4 தான் ஆன்சர். நம்மளோட ஃபார்முலா எடுத்தது அதுல இருந்தா எடுத்துருக்கோம். அதே ஞாபகம் வச்சு அதுல இருந்து எடுத்துடலாம். ஓகேவா? சரி, இப்ப 612 ஆன்சர் இருந்துச்சா? அப்ப 4வது கொஸ்டின் ஆன்சர் 612. அடுத்து நம்ம பார்க்க போறது 5வது கொஸ்டின். ஓகேவா? 5வது கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 5000 10% 3 வருஷமா? ஈஸியா நீயே போட்டுடலாமா அழகா. 10% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறது. 3 வருஷம்ன்றனால 3-3-1. 5000க்கு 10% எவ்வளவு 5000. 5000க்கு 10%னா 500. 500ல 10% 50. 50ல 10% 5. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான். மல்டிப்ளை பண்ற கூட்டுற. 500 × 3 1500. இது ஒரு 150 1650. இது ஒரு 5 1655. அப்படியே போடலாம். 10 செகண்ட் ஆகும். எழுதுற நீ ஒவ்வொரு நம்பர் எழுதுறது ஒவ்வொரு செகண்ட். அதுக்கு மட்டும்தான் டைம் வேஸ்ட் ஆகும். எப்படின்ற மெத்தட் தெரிஞ்சா போதும். அவ்வளவுதான். நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி மாடல்ல நிறைய சம்ம போட்டோம்னா வேலை முடிஞ்சு.
டெய்லி ஒரு 50 சம் ஒரு 25 சம் தூக்க நேரத்துல மேக்ஸ் எடுத்து கையில சைக்காலஜி எடுத்து யோசி, இப்படி போடணுமா அப்படி போடணுமா நம்ம ஷார்ட்கட் யோசிச்சு போட்டுக்கிட்டே இரு, உனக்கு தூக்கமே வராது, அதுக்குள்ளேயே மூழ்கிடும். அவ்வளவுதான். எப்பெல்லாம் படிக்கும் போது டயர்டாகி தூக்கம் வருது அப்பெல்லாம் மேக்ஸ் புக்கு சைக்காலஜி தான் உன்னோட வேலையா இருக்கும். ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இது 5வது கொஸ்டின். இப்ப லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். 6வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இது 6.25%. முன்னாடி 12 கொடுத்தோம், இப்ப 6.25 கொடுக்குறோம். ஓகேவா? 320 அசல் எவ்வளவு? 320 6.25% 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்காங்க அப்படின்னு கேக்குறான். இப்ப 2 வருஷம் என்ன செய்யலாம்? ஃபார்முலா 2 1 முடிஞ்சு. 6.25% என்ன பண்றது? 12% 8ஆல டிவைட் பண்ண சொன்னீங்க. சரி, ஓகே. 6.25 என்ன பண்றது அப்படின்னு கேட்டா 16ஆல டிவைட் பண்ணு. 12% என்ன சொன்னேன்? 8ஆல டிவைட் பண்ண சொன்னேன். இதுல பாதிதான் 6.25. இதால டிவைட் பண்ணா போதும், 16ஆல டிவைட் பண்ண ஆன்சர். இப்ப 320 14ஆல டிவைட் பண்ணா 6.25 கண்டுபிடிச்சதா இருக்கும். 16ஆல டிவைட் பண்ண 2 16 32 ஒரு 0 இருக்கு ஆல்ரெடி. அப்ப என்ன போட்டுக்கலாம்? 20 அப்படின்னு எழுதிக்கலாம். சாரி, 14 அடிச்சா 2 20 தான். ஓகேவா? இப்ப 20க்கு 6.25% எடுத்து இங்கே போடணும். 20க்கு 6.25%, 20 என்ன செய்யணும்? 16ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? நான் அப்படியே மேல இங்கே 4ஆலே அடிக்கிறேன். 4 இங்க மேல 5. அப்ப என்ன மறுபடியும் அடிக்கிறேன்? 5/4 இருக்கா? ஒரு நாள் 4 ரிமைனிங் 1 இருக்கும். ஒரு நாள் 4 ரிமைனிங் 1. அப்ப 10 இருந்துச்சுன்னா 2 நாள் 8, மீதி 2 இருக்கும். 20, 5 நாள் 20. அப்ப என்ன வரும்னா 1.25 அப்படின்னு வரும். அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாக்கலாம். 2 × 20 40 பிளஸ் 1.25 கூட்டினா அப்படின்னா 41.25 அப்படின்னு வரும். ஆன்சர் இங்க இருக்கா? அவ்வளவுதான். நம்ம எவ்வளவு பின்னத்துல கொடுத்தாலும் நம்மளுடைய ஃபார்முலா சதவீதத்தை எப்படி எடுக்கிறோம் அப்படின்றதான் இந்த விஷயமே. ஓகேவா? சதவீதம் எப்படி எடுக்கிறதுன்றது அதுவே ஒரு தனி வீடியோவா போடுறேன். அதை நல்லா ஃபாலோ பண்ணா சதவீதம் முடிஞ்சு. சரி, ஓகே. இப்ப கூட்டு வட்டியில பேசிக்கா கூட்டு வட்டி எப்படி கேட்கறாங்க, கூட்டு வட்டியில கொடுத்துட்டு மொத்த தொகை எப்படி கேட்கறாங்க நம்ம பார்த்தோம். கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா டைரக்ட் ஃபார்முலாவை போட்டு ஆன்சர் தான் கூட்டு வட்டி. மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா இந்த 41.25 அசலோட கூட்டினா மொத்த தொகை. இது 2 தான் கேட்டுட்டு இருக்காங்க. பேசிக் டைப் நம்ம பார்த்திருக்கோம். அதுல எப்படி ஈஸியா போறதுன்னு பார்த்திருக்கோம். ஓகேவா? அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். அடுத்த வீடியோ தனி வட்டி போறேன். வேற எதுவும் டாபிக் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.